ரைட். இப்ப கெமிக்கல் கைனடிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். வேதி வினை வேகவியல் அப்படிங்கிற பாடம் பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சின்ன பாடம். மொத்தமே ஒரு என்ன சொல்றது 25 கேள்விக்குள்ளதான் மொத்தமே இருக்கும். நான் சொல்றது உள்ள வெளியில எல்லாம் சேர்த்தேன். ஆனா அதுக்கு ஈக்குவலா இந்த பாடத்துல சம்ஸ் வரும். அதுல ஒரு சம்ஸ் வந்து ஒரு 20 கேள்வி கிட்ட இருக்கும். சரியா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சம்ஸும் பார்க்க போறோம். சம்ஸ் தான் ஆக்சுவலா மெயின். ஏன்னா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க. ஏன்னா எல்லாருக்கும் பேசிக்கா சில விஷயங்கள்லாம் தெரியும். ரேட்னா என்ன, ஆர்டர்னா என்ன, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்னா என்ன, ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் என்ன, ஜீரோ ஆர்டர் என்ன, ஹாஃப் லைஃப் என்ன, ஹாஃப் லைஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன, ஹாஃப் லைஃப் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ஜீரோ ஆர்டர் என்ன, அர்கினிஸ் ஈக்குவேஷன். இவ்வளவுதான் கொஸ்டின். நான் சொன்னதுதான் இவ்வளவுதான் முடிச்சது. பட் இந்த பாடத்துல ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமா என்ன பண்ணும்னா இருக்கும். அதாவது உள்ள படிச்சதுக்கும் பின்னாடி ஒன் வேர்டும் ஏதோ சம்பந்தமே இல்லாத பாடம் மாதிரி தோணும். சரியா? சோ அதனால என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ஓவரால் இது கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு கணக்கையுமே என்ன செய்வோம் பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் பாடத்துக்கு உள்ள கொஸ்டினை பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன செய்வோம் கணக்க பார்ப்போம். ஓகே ரைட். இப்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி இந்த பாடத்துல கைனடிக்ஸ் ரைட்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும்னா ரேட். வாட் இஸ் ரேட் லா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. வேக விதி என்பது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து ரேட் கான்ஸ்டன்ட் வினை வேக மாறிலி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த ரேட்டுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் கேட்பாங்க, வேறுபாடு கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி அப்படின்னு இருக்கும். ஆர்டர்னா வினை வகை, மாலிகுலாரிட்டினா மூலக்கூறு எண். இந்த ரெண்டுத்துக்கான டெஃபினிஷனும் கேட்டு டிஃபரன்ஸும் கேட்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு 4 பக்கத்துல இதா இருக்கு. வேக விதி, வினை வேக மாறிலி. நான் சொன்ன கொஸ்டினை திரும்ப திரும்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எழுதி கூட வச்சுக்கோ. முதல்ல தமிழ்ல சொல்றேன், அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றேன். வேக விதி, வினை வேக மாறிலி, வினைவேகம், வினைவேக மாறிலிக்கு உள்ள வேறுபாடு, வினை வகை, மூலக்கூறு எண். So what is rate law, rate constant, difference between rate law and rate constant, and difference between order and molecularity. இந்த 4 கேள்வியில ஒரு கேள்வி வரலன்னா நீ என்னன்னு கேட்கலாம். சரியா? சேலஞ்ச் பண்றேன். 4 கேள்வியில ஒரு கேள்வி உறுதியா இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வரும். ரிவிஷன் இல்ல, பப்ளிக்கும் வரும். சரியா? கண்டிப்பா எடுப்பாங்க. அதுக்கடுத்து முக்கியமானதை பார்த்துட்டு அப்புறம் லெஸ் இம்பார்ட்டன்ட் டச் பண்ணுவோம். அதுக்கடுத்து புஸ்தகத்துல எடுத்து பார்த்தேன்னா கொஞ்சம் கணக்குகள்லாம் இருக்கும். எவாலுவேட் யுவர் செல்ஃப், எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். பொதுவா கெமிக்கல் கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் சம் நிறைய பார்க்கணும் எவாலுவேட் யுவர் செல்ஃபை விட. அதாவது எல்லாம் படிக்கிறவனுக்கு எல்லாமே பார்த்தாகணும் ரைட்டா? இல்ல எனக்கு முக்கியமானதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா எவாலுவேட் யுவர் செல்ஃபை காட்டிலும் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். அதுலயும் இந்த பாடத்துல ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்விதான் வரும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். அது என்ன கேள்வி அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொல்லிட்டு அடுத்து இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரைட்டா? அதாவது என்னது முதல் வகை வினை, தொகைப்படுத்தப்பட்ட முதல் வகை வினையை தருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்குரிய கிராஃப். இந்த கிராஃப் கண்டிப்பா என்னதுன்னா தனியா கிராஃபிக்கல் பார்ட்னே ஒரு கொஸ்டின் கொடுக்கும். அதுக்கு நீ என்ன பண்றனா கிராஃபிக்கல் பார்ட்டை 5 மார்க்ல கேட்டால் அந்த டெரிவேஷனையும் டிரைவ் பண்ணிட்டு இந்த கிராஃபிக்கல் பார்ட்டையும் எழுது. சரியா? ஏன்னா எழுதாம விட்டுறாது. அந்த கிராஃபை போட்டு இது விட்டா அப்புறம் 5 மார்க்குக்கு 3 மார்க் தான் போடுவாங்க. அதனால என்ன செய்யும், ஃபர்ஸ்ட்ல ஃபுல்லா டெரிவேட் பண்ணிட்டு இதை இந்த கிராஃபை வந்து போடு. இதுல ஒண்ணுமே கிடையாது. இட் கிவ்ஸ் இந்த கிராஃபை போட்டு இட் கிவ்ஸ் a negative slope அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பா அதுல இருக்கணும். அப்பதான் மார்க் கொடுப்பாங்க. அந்த y is equal to mx plus c அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட அதை என்ன செய்யணும், கம்பேர் பண்ணி காமிச்சு அந்த ln k என்னங்கிறத காமிக்கணும். இதுதான் கிராஃப். ஓகே. இதோடையே ஹாஃப் லைஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர், அரைவால் காலம், முதல் வகை வினைக்கான அரைவால் காலம். அப்ப ஹாஃப் லைஃப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? சோ இது அந்த ஒரு ஈக்குவேஷன் ஒரு பாரு, T half is equal to 0.6931 by K அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன்.
அந்த ஈக்குவேஷன் கண்டிப்பா இதுல சம்ஸ்க்கு வரும். அதாவது என்ன ஈக்குவேஷன்னா t half equal to 0.6931/k. இத மாத்தியும் போட்டுக்கலாம். k is equal to t half கீழே வரும். இத வச்சு பல ஈக்குவேஷன் பல சம்ஸ் போட போறோம். சரியா? அடுத்து ஜீரோ ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜீரோ ஆர்டர். ஜீரோ ஆர்டருக்கும் சேம் கிராஃப். கிராஃப் கண்டிப்பா போடணும். அந்த கிராஃபு கீழே சேம் அதே மாதிரி நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சது அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யணும்? எழுதணும். அப்புறம் சீடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஒண்ணு இருக்கு. அது உனக்கு 2 மார்க்ல தான் கேட்பாங்க. சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சரியா? அது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல என்ன எழுதணும்னா அந்த சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல எத்தில் அசிட்டேட் அந்த ஃபார்முலாவை கண்டிப்பா எழுதணும். ரைட்டா? அது எழுதினாதான் மார்க் கொடுப்பாங்க. சரியா? சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் போலி முதல் வகை வினை. அதுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும்? மார்க் அதுலதான் கொடுப்பாங்க. ஏன்னா உனக்கு இதுலயே ரெடியூஸ்ட் சிலபஸ் வேற இருக்கு இந்த பாடத்துல. சோ அதனால நீங்க என்னது லக்கி தான். சரியா? ரைட். அப்ப இந்த ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் சொல்லிடுறேன். CH3 COO CH3 plus water gives CH3 COOH plus CH3OH. So acetic acid, methyl alcohol. Okay. So இது போலி முதல் வகை வினை சீடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான இது. சரியா? ரைட். அடுத்து எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் செகண்ட் ஜீரோ ஆர்டருக்கும். ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அவ்வளவுதான்ப்பா. மொத்தம் பாரு என்னன்னா 18 கேள்விக்குள்ள வரல. ரொம்ப ரொம்ப ஈஸியான பாடம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஈக்குவேஷன். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரியாக்ஷன் ரேட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆக்சுவலா அது என்ன கேள்வி அப்படின்னா அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன். அர்ஹீனியஸ் இவர்தான், இவருடைய ஈக்குவேஷன். அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் கேட்காம வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரியாக்ஷன் ரேட்னு கேட்கலாம். இல்ல டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆன் ரியாக்ஷன் ரேட்டும் கேட்கலாம். அதாவது கொஸ்டின் இந்த மாதிரி ட்விஸ்டடா என்ன செய்யலாம்? கேட்கலாம். சரியா? சோ கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்ப சம்ஸ் பார்ப்போம். ஓகேவாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சம்ஸ் பார்ப்போம். அப்புறம் ஃபர்ஸ்ட் சம்ல புக்குக்கு பின்னாடி இருக்கிற சம்ம பாத்துக்கணும். எல்லா கணக்குமே பாத்துக்கணும். எது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுலயே ஆனா ஒரு சில இது நான் குறிச்சு விடுறேன். அதை மட்டும் என்ன செஞ்சுக்கோ, பாத்துக்கோ. இப்ப பாரு, ஒரு 3 ட்ரிக்கு கிட்ட நான் உனக்கு சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சம்ம பார்ப்போம். ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்ப இப்படி இருக்கு. NH3 plus O2 gives 4NO plus 6H2O. இது 4NH3 5O2. இந்த ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதுக்கு ரேட் எழுத சொல்லுவாங்க. இதுக்கு ரேட் எழுத தெரியும். ரேட் எப்படி எழுதுறோம்னா, ரியாக்டன் சைடு மைனஸ் போடணும், ப்ராடக்ட் சைடு பிளஸ் போட்டு எழுதணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இது பண்ணி. இப்ப நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாரு. மைனஸ் டி ஆஃப் NH3 by dt by இந்த 4. ஆக்சுவலா 1/4 நீங்க முன்னாடி போட்டாலும் ஒண்ணுதான், ஆர் 4 போட்டாலும் ஒண்ணுதான். ஈக்குவல் டு டி ஆஃப் மைனஸ் கண்டிப்பா போடணும், O2 by dt by 5 equal to d of NO by dt by 4 equal to d of இந்த பக்கம் மைனஸ் போட கூடாது, d of H2O by dt by 6. இப்படி எழுத தெரியும். ரேட் எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்படி எழுதுனா இப்படி எதை கொடுத்து வேணாலும் எழுத சொல்லலாம். இப்படி முதல் எழுத தெரியணும். அது என்ன இதுவோ அதை கீழே போடணும், இந்த பக்கம் மைனஸ் போடணும். இதுல ஒரு கொஸ்டின் கூட வரலாம். நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் வாட்னு கேட்கலாம். உள்ள கேட்கறது. இந்த நெகட்டிவ் சைன் எதிர்குறியானது எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அப்ப என்ன எழுதணும்? ரேட் ஆஃப் டிசப்பியரன்ஸ் அதாவது
ரியாக்டன்டோட டிசப்பியரன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது, அதனால அங்க நெகட்டிவ் சைன் போடுறோம்னு ஆன்சர் எழுதணும். இதெல்லாம் வந்து உள்ளிருந்து கேட்கக்கூடிய கொஸ்டினா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுட்டு நீயா உன்னோட ஓன் வேர்ட்ல எழுதினா கூட ஓகே தான், ரைட்டா? இப்ப இதுல ஒரு கணக்கு இருக்கு. எப்படி இருக்குன்னா, அதாவது இது புக்ல இருக்கு, இது சம்பந்தமா ஒரு கணக்கு கேட்பாங்க. எப்படின்னு பாரு. இப்ப டி ஆஃப் NO by dt, இது ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு, இது கொடுத்துருவாங்க ஒரு வேல்யூ. இது எவ்வளவு கொடுத்துருவாங்க, சம்திங் ஏதோ ஒரு வேல்யூன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 3.6 into 10 power minus 3 ரேட் ஆஃப் ஃபார்மேஷனோட வேல்யூ வந்து 3.6 into 10 power minus 3 கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரேட் ஆஃப் ஃபார்மேஷனை வச்சு ரேட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் அமோனியா என்னன்னு கேட்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன், இந்த ரியாக்ஷனையும் இந்த இதையும் எடுத்துக்கணும். புரியுதா? கேள்வி புரியுதா? என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, d of NO by dt which is equal to எவ்வளவா, 3.6 into 10 power minus 3. இப்ப கொஸ்டின் என்ன, what they ask, mind d of NH3 by dt என்னன்னு கேக்குறாங்க. அப்ப எல்லாமே ஈக்குவல் சைன்ல தானே நம்ம எழுதினோம் ஈக்குவேஷன் எழுதும் போது. அப்ப எல்லாம் ஈக்குவல்ல எழுதினா இத பை பிஃபோர போட்டு இத அப்படியே என்ன பண்ணிக்கோ, ஈக்குவேட் பண்ணி இந்த d ஆஃப் இதுக்கு வேல்யூ போடும், 3.6 into 10 power minus 3. ஓகேவா? ஆனா இங்க என்ன போடணும், 4 போடணும். ஏன் 4 போடணும், d of NO by dt நம்மளுக்கு கொடுத்த ஈக்குவேஷன்ல 4 இருக்கு, நம்ம எழுதணும். அப்ப இந்த 4 இந்த 4 கட் ஆகி ஆன்சர் இதுதான். சோ இப்படி என்ன செய்யலாம், ஒன் வேர்ட்ல क्वेश्चन கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். ரேட் ஆஃப் ஃபார்மேஷனும் ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸும் ஒண்ணுதான். இது மைனஸ் சைன் கொடுத்திருக்கும், ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க, அதை வச்சு இதை கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இப்படி இருக்கு, வாட்டரோட வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோ, அதாவது d of H2O by dt, இது வந்து 6 நம்ம போட்டிருக்கோம், பை 6 போட்டிருக்கோம் இல்லையா, d of by dt by 6. இதோட என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, ஆக்சிஜனோட கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணணும் அப்படின்னா, 6ஆல இதை பெருக்கி பட் போட்டு போடணும். அப்ப இப்ப என்ன ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன, கொடுத்திருக்கிற வேல்யூ, கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் டிஸப்பியரன்ஸோ அப்பியரன்ஸோ எழுதிட்டு அப்புறம் அந்த வேல்யூ வச்சு அதால என்ன நம்பரோ அதால டிவைட் பண்ணி போடும். இது ஒரு ட்ரிக். அடுத்த ட்ரிக்கு, எல்லாருக்கும் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுல ஒரு பிரச்சனை, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அந்த ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுலயும் பிரச்சனை, ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுலயும் பிரச்சனை இல்லையா. இதுக்கு ஒரு ட்ரிக்கு, இதுக்கு ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஓகேவாமா, நான் ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சுதாமா எல்லாருக்கும்? சாய் மதுரம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அக்ஷயா, அக்ஷயா இல்லையா? ஓகே, ஓகே புரிஞ்சுதாமா? மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும், நிஷாந்த், சூர்யா, அக்ஷயா எங்க போனா, அவதான் கேட்டுட்டே இருப்பா கொஸ்டின். ஓகே ஓகே, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ல ஒரு பிரச்சனை வரும், ரைட்டா? அக்ஷயா ஆக்சுவலா வந்தாலே இல்லையா, எங்கம்மா போன அக்ஷயா, கவனி. ஓகே, ட்ரிக்குமா. இந்த ட்ரிக் என்ன அப்படின்னா, ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கு யூனிட் வேணும் அப்படின்னா மோல் பெர் லிட்டர் என்ன 1 minus n per second. இத ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப பாரு, ஏன்னா எல்லாருக்கும் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், அதாவது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ஒரு பிரச்சனை, இதை வச்சு எப்படி ஆர்டர் வரும் நான் இப்ப சொல்றேன் பாரு, அதுக்குதான் சொல்ல வரேன். யூனிட் எழுதுறதே ஒரு பிரச்சனை, ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் ஜீரோ ஆர்டர்னா என்ன யூனிட் வரும்னு ஒரு குழப்பம் இருக்கும். நீ இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோ, இந்த ஈக்குவேஷனை மட்டும். இப்ப பாரு, ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் K is equal to mole per liter என்ன ஃபர்ஸ்ட் ஆர்டர். அப்போ 1 minus 1 இங்க per second.
சரியா? அப்ப k is equal to இது என்ன ஆயிரும்? 1 minus 1 is 0 ஆயிடுமா? அப்ப k is equal to per second. அப்ப first order ஓட யூனிட் per second. k is equal to per second. அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டரோட பெர் செகண்ட். இப்ப ஒரு கணக்கு இந்த இப்ப திருநெல்வேலி மாவட்ட ரிவிஷன்ல கூட ஒரு கணக்கு கேட்டிருந்தாங்க. ஒரு ஒன் வேர்டு என்ன அப்படின்னா ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ 3.86 into 10 power minus 3 பெர் செகண்ட். வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு குழப்பம், எப்படிடா செய்யறது அப்படின்னு. அங்க என்ன யூனிட் இருக்குன்னு பாரு. பெர் செகண்ட் இருந்தா ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு அடிச்சிரு. அப்புறம் அடுத்து என்ன யூனிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சூஸ் என்ன செய்யணும், நீ சூஸ் பண்ணணும். புரியுதா? கொஸ்டின் கேள்வி புரியுதா? ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது. இப்ப நம்ம அடுத்தது 0 ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், 4 ஆர்டர், எத்தனை ஆர்டர் கேட்டாலும் இதை வச்சுட்டேன்னா இந்த இடத்துல இப்ப பாரு பிளஸ் 0 ஆர்டர் போடுற பிளஸ் 0 இது. அப்ப என்ன வரும்? மோல் பெர் லிட்டர் பெர் செகண்ட். அதே இது இப்ப நான் எழுதி சொல்றேன். ஃபார் செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் 0 ஆர்டர் பார்ப்போம். For 0 order, k is equal to mole per liter. 0 order, அப்போ 1 minus 0, அப்போ 1 தான் per second தான். அப்போ ஆன்சர் என்ன? k is equal to mole per liter per second. சப்போஸ் கணக்குல வந்து இது இந்த யூனிட் கொடுத்துருந்தாங்கன்னு யூனிட்டை வச்சு நீ என்ன செய்யலாம், ஆர்டரை டக்குன்னு எழுதிடலாம். இப்படி ஒரு யூனிட் இருக்கு அப்படின்னா 0 ஆர்டர்னு அதை நீ ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி ஒரு ஒன்வேர்டு இந்த தடவை கேட்டிருந்தாங்க. உங்க புக்குக்கு பின்னாடியே ஒரு ஒன்வேர்டு இருக்கு. அப்படி இருக்கு ஒரு ஒன்வேர்டு. வேற எந்த கால்குலேஷனும் போட வேண்டாம். யூனிட் என்னவோ அதை வச்சு என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். சரியா? இந்த பாரு 1 minus 2, அப்ப இங்க ஒரு -1 வரும். இங்க L பவர் -2 வரும் பெர் செகண்ட். இது செகண்ட் ஆர்டர். சோ தேர்ட் ஆர்டர், ஃபோர்த் ஆர்டர் என்ன கொடுத்தாலும் போடணும். சரியா? ஓகேவா? ரைட்டம்மா? புரிஞ்சா? அப்ப இப்ப ஆர்டர் கேள்வி வந்து ஈஸி. அடுத்தன ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, அதாவது யூனிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா இதை எதுல வேணாலும் செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். ஓகே தானே? அப்புறம் ஒரு கொஸ்டின் ப்ரூவ் தட். இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பர் கிடையாது. நான் இப்ப அதை உங்களுக்கு நடத்த வேற போறேன். ரைட்டா? நடத்திட்டு சில ஹிண்ட்ஸ் வேற தர போறேன். பாரு, எல்லாமே இந்த பாடத்தை ரிகார்டிங் சம்ஸ் தான். அதே போல உங்க எல்லாருக்குமே ஒரு தகவல், நான் எல்லா சம்மும் ஸ்மால் வீடியோவா போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த வேணும் சம் வேணுமோ அதுக்கு ஆன்சர் வீடியோவா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல கொஸ்டினை எழுதி அதுக்கு ஆன்சரும் செஞ்சு காமிச்சு போட்டிருக்கேன். யூடியூப்ல இருக்கும், போய் பாரு. சரியா? ரைட். இப்ப ஷோ தட் ஒரு கொஸ்டின்மா, இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. என் பின்னாடியே எழுதிட்டே வா, உனக்கு புரியும். ஷோ தட் இன் கேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டைம் ரெக்வயர்ட் ஃபார் 99%, அதாவது T99%, ரைட்டா? which is equal to என்ன சொல்லிருக்காங்கன்னா 10 T required for half completion of reaction அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்ப்போம். இதை வந்து நான் ஒரு தடவை நடத்தி விடுறேன். கவனி. லெட் A0 B எவ்வளவுனா 100%, 100 இருக்கு. சரியா? இதுல இந்த T வந்து T99 இருந்தால், T வந்து T99 இருந்தா இந்த A என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, சோ இதுல என்ன பண்ணணும்னா A வேணும்னா 100 மைனஸ் இந்த 99. அப்ப A என்ன ஆயிரும், அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A is equal to 0.1 வரும். சரியா? A0 மைனஸ் A கண்டுபிடிக்கணும்ப்பா. இது 100, இது வந்து இது, அப்ப என்ன ஆயிடும், 0.1 வரும். இப்ப இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். அதனால ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எழுதிக்கோ. 2.303 by T log A0 by A. log A0 by A போடலாமா? இப்ப 2.303 by T. நமக்கு வந்து இந்த T99 தான். சோ அதனால இது என்ன செஞ்சுக்கோ, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோ. அப்ப T99% இங்க K. இந்த K வெயிட் பண்ணு. K அப்ப என்ன வந்துரும்,
இந்த இடத்துல லாக் A0 வந்து எவ்வளவு 100, A எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 0.1 கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்டா? அப்ப என்ன ஆகும், இது மேல போகும் 1/10 இது மேல போனா log 1000. ஒத்துக்கிறியா? இது வரைக்கும் புரியுதா? என்ன பண்ணிருக்கோம் 100ன்னு வச்சிருக்கோம். 99% வர்றதுக்கு கால அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரூவ் தட்னே கேட்போம். இந்த கொஸ்டின் கண்டிப்பா வருமா? இந்த ரிவிஷன் எக்ஸாம்ல உறுதியா வரும். A0 = 100, T99 = 0.1. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன் எழுதி இருக்கோம், அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2.303/k log 1000 ஆக்க போறோம். ஏன் இந்த 0.1ங்கிறது 1/10, அது மேல போயிடுச்சுன்னா 1000. இப்ப பாரு ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு. புரியுதாடா சூர்யா? So T99% which is equal to 2.303/k log 3. ஏன் 3? இந்த பாரு log 1000 இல்லையா? இந்த இடத்துல பாரு 1000 log 1000. இது வந்து என்னது 10 cube. அப்ப என்ன ஆகும் 3 log 10 ஆகும். இந்த log 10 is 1, so 3. அதான் 3 போகும். ரைட்டா? log 3ல 3 தான். சரியா? ரைட். இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டையும் பெருக்கிடுங்க. பெருக்கிட்டா என்ன வரும்னா 6.909/k. இது என்னது T99%. ஓகே ரைட். இப்ப அவன் என்ன சொல்லிருக்கான், நியர்லி 10 times the time required for half completion of reaction அவனே கொடுத்திருக்கான். புக்ல சம்மே அப்படி கொடுத்திருக்கான். அதனால பாரு T99% இதோட 10 என்ன செஞ்சுக்கிறான் மல்டிப்ளை பண்ணிருக்கான். அப்ப 0.69 இந்த பாயிண்ட் இந்த இருக்குல்ல இதா சரி இதோ ஒரு தப்பு போட்டுட்டேன். 6.90 இருக்கா, திரும்ப இத போடும்போது என்ன ஆகும்னா 0.69 ஆயிரும் பை கே. உனக்கு நான் இப்போ ஒன்னு சொல்லி கொடுத்தேன் தெரியுமா, T-half = 0.6931/k. சோ அதனால இது என்னன்னு வச்சிருக்கோம் 10 × T-half வச்சிருக்கோம். சோ அப்ப T99.9% = T-half. சரியா? இது ப்ரூஃப். இந்த क्वेश्चन உறுதியா வரும், 100% வரும். புரிஞ்சா? புரிஞ்சுதாமா? புரிஞ்சதாமா? எல்லாருக்கும் ஓகேவா? அடுத்து போலாமா? எஸ், ஓகே. இந்த क्वेश्चन உறுதி. ரைட்டா? கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து ஒரு क्वेश्चन என்ன அப்படின்னா, இப்ப நான் சம்ஸ் எடுத்துக்கோ, புக்குக்கு பின்னாடி இருக்கிற சம்ஸ் எடுத்துக்கோ. சம்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு நான் சொன்னேன் இல்லையா, the rate constant of a reaction is 5.8 into, நான் இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று சொல்லி கொடுத்தேன், அதுக்கு வந்து உங்க புக்ல 17வது கணக்கா இருக்கு. 5.8 into 10⁻⁻2 per second அப்படின்னு கொடுத்துட்டு இதோட ஆர்டர் என்னன்னு கேக்குறாங்க. என்ன எழுதுவ? ஃபர்ஸ்ட் ஆர்டர். சப்போஸ் இங்க வேற யூனிட் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி. சரியா? ரைட். அப்படிதான் வேற யூனிட்டை மாத்தி கொடுப்பாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து இப்ப சம்ஸ் பார்க்கலாம். பொதுவா கைனடிக் சம்ஸ்லாம் ஒரே நாள்ல எல்லாம் போற்ற முடியாது, ஏன்னா நிறைய சம் இருக்கு. பட் இன்னும் ஒரு நாள் எடுத்துக்கலாம். சரி பரவாயில்ல, பாப்போம், போடுற அளவுக்கு போடுவோம். அதுக்கடுத்து சில ட்ரிக்ஸ் வேற உங்களுக்கு நான் சொல்லி தரணும், அதுவும் நான் கொடுக்குறேன். ரைட். இப்ப இந்த பேஜ் நம்பர் 230 231ல பார்த்தனா நிறைய உனக்கு இது இருக்கும். அதுல ஐடென்டிஃபை த ஆர்டர் 18வது கேள்வி. இதனால கேள்வி 18வது கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா கேட்பாங்க. நம்மளுக்கு எப்பயுமே ஈஸினா தெரியாது தெரியுமா? ஓ இந்த கேள்வியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? அப்படிதான் சொல்லுவோம். அப்படிதானப்பா? இதுதானா அப்படின்னு அப்பதான் நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம். அப்படிதானே? அது மாதிரிதான் யோசிப்போம். சோ அந்த கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. 18வது கேள்வி ரஸ்டிங் ஆஃப் அயன், ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டிகிரேஷன், அதுக்கடுத்து ஒரு ரேட் கொடுத்து அதுக்கு என்ன செய்வாங்கன்னா 2A + 3B gives ப்ராடக்ட், அதோட ரேட் என்னன்னு கேட்பாங்க. அதை வந்து கண்டிப்பா என்ன செஞ்சுக்கோ, படிச்சுக்கோ. 18வது கேள்வி உறுதியா கேட்பாங்க. அடுத்து ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின்
எத்தனாவது கேள்வினா 23வது கேள்வி. The rate constant of first order reaction is check. The rate constant of first order reaction is 1.54 into 10 power minus 3 per second. என்ன கேட்டிருக்காங்க? Calculates its half life time. ரைட்டா, அரைவால் காலம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமா இந்த கொஸ்டின் வந்து வரும். உங்களுக்கு எழுத்து இதா இருக்கா? கொஞ்சம் கேமராவை கீழே இறக்கணுமா? தெரியுதா ஸ்ரீநாத்? எழுத்து பாரு. கொடுக்கப்பட்டவை, அதாவது நான் வந்து தமிழ்ல தான் இந்த கணக்கெல்லாம் போட்டிருக்கேன். அப்படி இங்கிலீஷ்ல சொல்றேன் கேளு. கிவன் k கொடுத்திருக்காங்க. ஃபார்முலா T half = 0.6931 by k. இதை தூக்கி இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். பண்ணிட்டோம். 0.6931 by 1.54 into 10 power minus 3 செகண்ட். ஒன்னும் இல்ல, இந்த கிறுக்கி இருக்கிறத நினைக்காத. எங்க பக்கத்து வீட்டுல ஒரு குட்டி பையன் இருக்கான். ஏன்னா நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவன் ஃபுல்லத்தையும் பேனா வச்சு கிறுக்கிட்டான். வேற ஒண்ணும் இல்லை, நாங்க இருக்கல. சரியா? 0.6931 by 1.54 into 10 power minus 3. இது மேல போகும். அப்ப 0.6931 into 10 cube ஆகும். சோ இதை இதால டிவைட் பண்ண ஆன்சர் இது கிடைக்குது. சோ அப்ப இந்த 10 cube இது பண்ணும்போது 450.1 செகண்ட் கிடைக்குது. T half = செகண்ட். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பெர் செகண்ட் எழுதுங்க. சரியா? ரைட்டாமா? என்ன கொஸ்டின் வந்து ரேட் என்ன கொடுத்திருக்காங்க? 23வது கேள்வி. ரேட் இந்த கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுக்கோ. உறுதியா 23வது கேள்வியா வரும். The rate constant of first order reaction calculates its half life time. சரியா? சோ half life timeனால செகண்ட் தான் வரும். ரைட்டா? அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்த கணக்கு இதுல பாரு. அடுத்த கணக்கு இது நான் சொல்றேன். இந்த மோனோமர் டைமர்னு ஒரு கேள்வி வரும் பாரு. ஒரு மோனோமரா இருக்கு, அது வந்து டைமரா மாறுது கொஞ்ச நேரத்துல. அதாவது 11வது கேள்வி பாரு. The rate of formation of dimer in a second order reaction is கொடுத்திருக்காங்க at 0.05 mole monomer concentration. Calculate the rate constant கேட்காங்க. அதுதான் இப்ப செய்ய போறோம். பாரு, given எழுதிருக்கேன். வினை வேகம்னா அந்த ரேட் கொடுத்தது. ஒரு படினா மோனோமர். சரியா? ஒரு படி இருபடி ஆகுது. 2m becomes m2 ஆகுது. That is monomer becomes dimer. அப்ப என்ன ஆகுது? வினை வேகம் that is rate constant equal to k into m power n. இதுதான் 2 நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ நமக்கு என்ன வேணும்? இந்த ரேட் கான்ஸ்டன்ட் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ அத வினை வேக மாறிலி கேட்டிருக்காங்க. அப்ப அதனால இதை தூக்கி என்ன செய்யறோம்? இதுல கொண்டு வரும். இது ரேட்டுப்பா, இது ரேட்டு. ஒரு ஈக்குவேஷனுக்கு ரேட் இப்படி எழுதலாம். சரியா? அதனால சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? நானும் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ k = இந்த மாதிரி போடணும். அப்ப ஆன்சர் என்ன? இது கொடுத்துருக்கிறத வச்சுட்டு இந்த m கொடுத்துருக்காங்கல்ல 0.5 அதை தான் போடுறோம். 0.05 power 2. அடுத்து என்ன பண்றோம்? இந்த 0.05 power 2 இந்த பாரு 5/100 எழுதிக்கலாம். இது அப்ப 5/10². அப்ப மேல போனா 5 into 10 power minus 2 அப்ப 7.5 into 10 power minus 3, 5 into 10 power minus 2, 5 into 10 power minus 2. இந்த பாரு 5 5 25, 25 75 அடி. அப்ப 3. சோ எல்லா அடியே 3 தான் ஆன்சர். per mole liter per second. ஓகே, ஏதாவது செகண்ட் ஆர்டர். ரைட்டா? half life, சாரி ரேட் கான்ஸ்டன்ட் k ஓட வேல்யூ இது. ஓகேவாமா? இந்த கணக்கு புரியுதா? மோனோமர் டைமர் கொடுத்து அதை அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன்ல போட்டு என்ன செஞ்சிருக்கோம்? இது செஞ்சிருக்கோம். அதாவது ஒரு குயிக் அசஸ் புக் பேக்ல உள்ளத கடன்னு பார்த்துட்டு வரும். சரியா? 2 क्वेश्चन பார்த்துட்டோம். அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन பாரு. 19வது கேள்வி. என்ன கேள்வி? a gas reaction a gas phase reaction has energy of activation energy வச்சு வருது. if the frequency factor is calculate the rate constant at
எல்லாத்துலயுமே பாரு இந்த ரேட் கான்ஸ்டன்ட் தான் கேள்வியா கேட்கறாங்க. சோ அப்ப என்ன பண்றோம் பாரு, கீழர் உரு ஆற்றல் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி 200 கிலோ ஜூல் பெர் மோல். அதை மாத்திக்கிறோம் 20,000 ஜூல் பெர் மோலா மாத்திக்கிறோம், கிலோ ஜூலா மாத்திக்கிறோம். கொடுத்துருக்காங்க 1.6 × 10⁻⁻⁻. அப்படி கொடுத்ததை எழுதிட்டு இதுதான் ஃபார்முலா K = AE⁻−A/RT. ஏ கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இதை வந்து சால்வ் பண்ணா இவ்வளவு கிடைக்கும். இதுக்கு வேல்யூ புக்ல கொடுத்துருக்காங்க, கீழே கொடுத்துருக்காங்க. சரியா? அதை தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஜஸ்ட் என்ன செய்யறோம், மல்டிப்ளிகேஷன். ஓகே ரைட்டா? சோ 3 கேள்வி பார்த்துட்டோம். புரியுதாம்மா? ஃபாஸ்டா போறேன். புரியுதா? அடுத்து போவாமா? சரி, அடுத்த கேள்வி. ரைட். அடுத்த கேள்வி. எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கே வேல்யூ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இது ஒரு முதல் வகை வினை, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அதோட கே வந்து எப்படி இருக்கும், எப்பயுமே ரேட் கான்ஸ்டன்ட் தான் கேட்பாங்க. சரியா? ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. இது பாரு 30வது கேள்வி. தட் இஸ் இந்த கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் 40% complete in 50 minutes. Calculate the value of rate constant. In what time will be the reaction be 80% completed? அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? First order reaction is 40% complete in 50 minutes. In what time will be the 80% complete ன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து 50 minutesல 40% complete ஆயிருச்சு. அப்ப A0 100 எடுத்துக்கணும். ஃபார்முலா பாரு, முதல் வகை வினை ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சோ அப்ப K = 2.303 log A0 by A. A0 வந்து 100, A வந்து 100 - 40 60. எப்படி இந்த 60 வந்தது? 40% நிறைவடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டான், கம்ப்ளீட்னு சொல்லிட்டான். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்றோம். T 50 minutes கொடுத்திருக்கான். 2.303 / 50 log போட்டாச்சு. போட்டா இப்படி ஒரு வேல்யூ வரும். சரியா? இந்த வேல்யூவை இது K. இது அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டான், in what time will be the reaction be 80% completed? முதல்ல டைமை கொடுத்து கேய கேட்டான். இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற கேய வச்சு டைம் செய்ய போறோம். இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி இங்க ஏன் 20 போடுறோம், 80% கம்ப்ளீட்னு கேட்டிருக்கான். அப்ப 180 போச்சுன்னா 20. சோ 20 போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கம்ப்ளீட். ஓகே, 30th sum. ஓகே, is it okay? ரைட். இன்னும் ஒரு சம் பாத்திரலாமா? ஆக்சுவலா நான் இப்ப சொன்ன சம் எல்லாமே ரொம்ப முக்கியம். சரி, அந்த மாதிரியே தான் எல்லா சம்முமே வரும். இந்த சம் எடுத்துக்கிட்டா 26th சம் எடுத்துக்கிட்டா இதுவும் அப்படிதான். 100 கொடுத்துருக்கான், அந்த ஏ கழிக்கணும். கழிச்சோம்னா 20. சோ 26வது கணக்கு பார்த்துக்கோ. சரியா? 1 minute வரும் பாரு. இதெல்லாம் பாரு, ஆன்சர் 1 minute. சப்போஸ் ஏன் இந்த கணக்கு இவ்வளவு இதா சொல்றேன்னா, இந்த கணக்கே 1 கேட்கலாம். ரைட்டா? இவ்வளவு பெருசா கொடுத்தப்ப என்ன செஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்ப நான் எப்ப பிடிக்கணும்? 550 எடுத்துக்கலாமா? நான் இந்த கணக்கு பார்க்கும். சோ 80% நிறைவேற ஆகும் நேரம் கணக்கிடுதல். ஓகே ஓகே ஓகே, டன். சோ K = இந்த 1 minute இதுல போடுறோம். போடும்போது என்ன பண்றோம், A0 = 100 m. அப்ப 100ல 80 போயிட்டா சோ அதை என்ன செய்யறோம், போட்டு போடுறோம். இந்த கணக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுதான்னு தெரியல. பாரு, A = 100 m. தட் இஸ் கொடுத்திருக்காங்க. கணக்க வாசிக்கிறேன் பாருங்க. 26வது கணக்கு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் இருந்து கேட்டுக்கோ, கணக்கு உங்களுக்கு தானே நல்லது. A zero order reaction is 20% complete. பாரு இந்த क्वेश्चन, 20% complete in 20 minutes. Calculate the value of rate constant. In what time will be the reaction be 80% complete? அப்ப இதுவும் அதே மாதிரிதான். ஏன்னா இப்போ ஒரு சம் பார்த்தோம், 80% complete ஆனா டைம் என்ன, 20% இருந்தா ரேட் கான்ஸ்டன்ட் என்ன. அதே மாதிரிதான் இங்கேயும் பாரு. ஃபர்ஸ்ட் 20 minutesலன்னு சொல்லிட்டான், 20% கம்ப்ளீட்னுட்டான். அதனால A0 - A 20ன்னு கொடுத்துட்டான். அதனால A0 - A நம்ம 20ன்னு போட்டோம்.
இது என்ன ஈக்குவேஷன் பா? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அதனால கே எப்படி எடுத்து அது முதல்ல தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா 2.303 வரும். ஜீரோ ஆர்டர்னா k is equal to a0 minus a by t. அது சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இது 20ன்னு கொடுத்துட்டான், 20 மினிட்ஸ்னு கொடுத்துட்டான். சோ 1 minute ஆன்சர். ரைட்டா? இந்த கொடுத்திருக்கிற இந்த இப்ப இதுல கே கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் சம் பார்த்தோம். கே கண்டுபிடிச்சு அந்த கேய சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டோம். அப்படித்தானே? இந்த இருக்குல்ல, கே கண்டுபிடிச்சு கேய இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டோம். அது மாதிரிதான் இதுல 1 minute. So 100 m a0 minus a. அப்ப 80 m. இது வந்து கொடுத்திருக்கான். என்ன எப்படி கொடுத்திருக்கான்? In what time will be the reaction 80% complete னு கேட்டிருக்கான். அப்ப இது a0 minus a is 80. So t கேட்டிருக்கான். t is equal to a0 minus by a. இது வந்து half life கான ஈக்குவேஷன். ஒண்ணும் இல்ல. இது t வேணும்னா t, k வேணும்னா k. அப்படி மாத்திக்கணும். போட்டு 80 by 1 80. சரியா? இப்ப இந்த கிளாஸ விட்டு போனதுல, கிளாஸ விட்டு முடிச்சு போறதுல நீ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாரு 80 ஆன்சர் வருது, 1 minute வருது. இதுக்கு ஆன்சர் பாரு 157.8 கிட்ட வருது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா? நானும் அப்படிதான் படிப்பேன். சரியா? அடுத்து பார்த்தேன்னா மோனோமர். இதுக்கு 3 வருது ஆன்சர். சோ எனக்கு தெரிஞ்சு நீங்க ஞாபகம் வச்சுப்பேன்னு நினைக்கிறேன். 450 வருது. 450. ரைட்டா? 450, 157 ஞாபகம் இருக்கா? 187.8. எதுக்காகனா இந்த கொஸ்டின் சப்போஸ் 1 வேர்ட்ல கேக்குறான்னு வச்சுக்கோ, டக்குன்னு அடிக்கிறதுக்கு 157.8, 450, இது வந்து ஒரு 6.08, 3ன்னு ஒண்ணு பார்த்தோம், 80ன்னு ஒண்ணு பார்த்தோம், 1ன்னு ஒண்ணு பார்த்தோம். அப்படியே என்ன பண்ணிக்கோ, ரெக்கலெக்ட் பண்ணிக்கிட்டே வா. சரியா? உனக்கு சொல்லி கொடுக்கறத இது பண்ணிட்டே வா. ரைட்டா? ரைட். இப்ப இந்த கணக்கு தான் முக்கியம். இந்த கணக்கு எப்படின்னா கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த எல்ல வந்து குவாட்ராப் பண்றோம், ஹாஃப் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. எத்தனாவது கொஸ்டின் தெரியுமா? 10th கொஸ்டின். பாரு, concentration of L is quadraped, concentration of both A and B are doubled, concentration of A is halved. இப்படி கேட்பாங்க. இது வந்து எதுல கேட்பாங்கன்னா உனக்கு 1 வேர்ட்லயே கேட்பாங்க. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப பாரு, குவாட்ராப்னா 4 தரம். அப்ப என்ன பண்றோம்? 4 L ஆகும், 3/2. இதுல என்ன ஆகும்? K. இந்த 4 3/2னா என்ன வரும்? 4 3/2. ரைட்டா? அப்ப √4 இல்லையா? 3. √4 3 cubic. அப்ப √4 is 2. That is 2 cube. That is 8. ரைட்டா? அப்ப so 8. அதத்தான் இங்க என்ன பண்ணிருக்கோம்? 8 வச்சுக்கணும். இப்ப என்ன தெரியுமா எழுதிக்கணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டக்குன்னு அடிக்கணும். 4 தரம் அதை மாத்திரானா 8 தரம் கூடும். ரேட் சிம்பிளிஸ் பை 8 times. இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. 4னா 8. அடுத்து பாரு, 2A 2B 2 கூட்டுறான். இதே 2 தரமா கூட்டுறான், இதே 2 தரமா கூட்டுறான். இங்கே என்னதான் ஆகுது? 8 times ஆகும். சரி, இதெல்லாம் மனப்பாடமா தெரிஞ்சுக்கணும் பாப்பா. ஓகே. அடுத்து A is equal to A/2. என்ன ஆகுது? பாதி ஆகுது. அப்போ 1/4 times reduced. ஓகே. அடுத்து A is equal to A/3, L is equal to 4L. ரெண்டையுமே மாத்துறான். அப்ப 8/9 ஆன்சர். சோ இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பா எப்படி சுத்தி பார்த்தாலும் அந்த ஈக்குவேஷன் வந்துடும். அப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கணும் இதுல? சோ நீ 4 மடங்கு ஆக்குறியா? 8 மடங்கு நான் கூடுவேன். இருக்குல்ல, 8 மடங்கு கூடுவேன். 2 மடங்கு அதிகரிக்கிறியா? 8 மடங்கு கூடுவேன். கூடுவேங்கிறது ஞாபகம். இன்க்ரீஸ்ட். ஓகே. பாதி ஆக்குறியா? 1/4 நான் ரெடியூஸ் ஆகும். அடுத்து 3 4L 8/9. இத 1 வேர்ட்ல கேட்கலாம். ஓகேவா? இஸ் இட் ஓகே? ரைட். அடுத்து இந்த மாதிரி சம்மு புக்குக்குள்ள இருக்கிறதும் பார்க்கணும், இதுவும் பார்க்கணும். சரியா? அடுத்த சம். இந்த சம் இதுப்பா ரேட். அதாவது இது ரொம்ப ஈஸி. இந்த MN அப்படின்னு, அதாவது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லுவோம்ல, இந்த MN அது கண்டுபிடிக்கிறதுக்கான சம்மு. இது வந்து கொடுத்திருக்கிறத வச்சு எழுதிருக்கோம். இந்த
k x power n y power nங்கிறது அவன் கொடுத்த ஈக்குவேஷன். அதுல அவன் சம் வேல்யூ கொடுத்துருக்கான். இது 20வது கணக்கு. புக் எடுத்து 20வது கணக்கு பாரு. நானே காமிக்கிறேன்னு இந்த கொடுத்துருக்கான். இந்த கண்டென்ட்டை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், இதுல பிரதிட்டு இருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணி 1 2 3 ஈக்குவேஷன் போட்டு இப்ப 3/2 போடுறோம். 3/2 போடும்போது 3 என்ன அதுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படி போட்டு அடிச்சு போட்டா இப்படி வருது. m = 1. இதனுடைய ஆர்டர். இதே மாதிரி 2/1 போடுறோம். n = 1. இப்ப ஓவரால் ஆர்டர்னா m + n. இந்த n-ம் m-ம் தான் ஆர்டர். இந்த n-ம் m-ம் தான் ஆர்டர். அப்ப இது 1 இது 2 இது 1ன்னு கிடைச்சிருக்குன்னா 3 தான் ஆர்டர். ரைட்டா? சோ m + n = 3. அப்ப அதை யூஸ் பண்ணி ரேட் கண்டுபிடிச்சு கேட்கலாம். இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். ஓகே, ரைட். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு சம் சொல்லி கொடுத்துறேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? எல்லா சம்மும் ஓரளவுக்கு எல்லா சம்மும் பார்த்துட்டோம். ஏன்னா இதுவும் இந்த மாதிரி சம்மும் இதே மாதிரிதான். 60 செகண்ட்னா கே என்ன, அந்த கே கண்டுபிடிச்சதை வச்சு இதுல போட்டு 180 செகண்டுக்கு என்ன ஆகும். அதனாலதான் நான் இந்த கணக்கை எடுக்கல. சரியா? இதுல கொஞ்சம் வேலையும் இருக்கு. நான் எல்லாமே ஸ்மால் வீடியோவா போட்டிருக்கேன். அதனால உனக்கு ஏதாவது டவுட்னா அதுல நீ போய் பார்த்துக்கலாம். சோ இந்த மாதிரி கேட்கறத ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்டர் கொடுத்துருவான். முதல் வகை வினைனா ஃபர்ஸ்ட் ஆர்டர். அப்போ 1ன்னு கொடுத்துருக்கான். அப்ப அதுக்குரிய ஈக்குவேஷன். t-half கொடுத்துருக்கான், k கேட்டிருக்கான், சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த k-ய வச்சு என்ன செஞ்சிருக்கோம், இதை கண்டுபிடிக்கணும். k-ய சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம். இந்த மாதிரி கண்டுபிடிச்சு இதுல போடுறோம். சரியா? இதுக்கு ஆன்சர் 12.5% மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து 2 மினிட்ஸ். அடுத்து இது வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி சம் வந்தா எடுக்காதப்பா. ஏன்னா இதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடும், உங்களுக்கு கஷ்டம். ரைட்டா? அதனால எடுக்காத. இதுவும் இந்த இதுவும் ரைட்டா? இது கூட எடுக்கலாம். ஆனா இது ரொம்ப கத்துக்கும். இது வந்து எப்படின்னா அந்த அதேதான் zero first order reaction வச்சு வர்றது. இந்த v infinity by v infinity minus vt இதை வச்சு போட்டு இதுல சப்ஸ்டியூட் பண்ணி, இது என்ன தெரியுமா, ஒரே ஆன்சரே வரும் 0.06 0.06. அப்படின்னா இதுக்கு மீன் வேல்யூ 0.06. அப்ப இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லணும். அந்த மாதிரி அர்த்தம். சும்மா கழிச்சு போடுறதா. இதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. இது அவங்க கொடுத்துருவாங்க. சப்ட்ராக்ட் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ இப்படி கிடைக்கும். இப்படி கிடைக்கும் போது ஷோ தட் இது வந்து கிடைச்சா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். அப்படி சேம் பாயிண்ட் இஸ் ஹியர். இங்கேயும் அதேதான். பின்வருமாறு கணக்கிடலாம். இது அவங்க கொடுத்துருவாங்க. அதே மாதிரி போடும்போது இதுவும் பாரு 0.04 கிடைக்கும், இது 0.04 கிடைக்கும். அப்ப இது அதே ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு ப்ரூஃப் பண்றோம். சோ எனக்கு தெரிஞ்சு எல்லா கணக்கையும் நான் ஒரு தடவை என்ன செஞ்சுட்டேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். புக்ல உள்ள எல்லா கணக்கையும் பார்த்துட்டோம், ஆர்டர் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ஒண்ணே நான் வைக்கிறேன். அதை மட்டும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இதை வச்சுக்கோ. இது வந்து ஃபார் எதுக்குன்னா உண்மைடு ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா T75% 2 into t-half. இது வந்து உங்களுக்கு தேவை. 1 வேர்ட்ல இதை கேட்பாங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தெரியுதா? இதை வேணா நாங்க அப்படியே கூட வச்சிடலாம் இல்லையா, ரெக்கார்ட் ஆகும்ல. T75 அப்படின்னா 2 t-half, 87.5னா 3 t-half, அடுத்து 93.75னா 4 t-half, அடுத்து 96.87னா 5 t-half. இந்த T99 தான் 10 t-half. இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், டிரைவ் பண்ணோம். சரியா? சப்போஸ் உனக்கு கணக்குல வந்து t-half கொடுத்து T96னா என்ன ஆகும்னு கேட்டா அது 5ஆல பெருக்கி போட்டு, இங்க எப்படி 10ஆல பெருக்குறோமோ அது மாதிரி 5ஆல, இங்க 4ஆல, இங்க 3ஆல, 2ஆல. சோ இது வந்து ஒரு ஹிண்ட். சரியா? இது எப்படி வந்ததுக்குன்னு டிரைவ் பண்ணணும், அதெல்லாம் உனக்கு வேண்டாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அவன் என்ன கேட்பான்னா T = 100. அப்ப T75க்கு என்னன்னு கேட்பான். அதாவது ஒரு வேல்யூ வந்து T100 = ஒரு 12% அப்படின்னு கொடுத்துருப்பான். 12ன்னு ஏதோ ஒண்ணு கொடுத்துருப்பான்னு வச்சுக்கோ, 12.67 அப்படி கொடுத்துருப்பான். அப்ப இதுக்கு t-half என்ன ஆகும்னு கேட்பான். அப்ப என்ன பண்ணணும், 2ஆல பெருக்கணும். ரைட்டா? சாரி, T75 கேட்டா T75%க்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா 2 into t-half. சோ என்ன வரும், 24 point something. அந்த மாதிரி போடணும். சோ இதை வந்து என்ன செஞ்சுக்கோ, ட்ரிக்கா ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? இது எதுக்கலாம்ப்பா, ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு.
அதே இது ஜீரோ ஆர்டருக்கு T100னா 2 T half. இத கூட நான் உனக்கு T100னா 2 into T half. அதே இது T75னா 1.5 into T half. இது எதுக்கு ஜீரோ ஆர்டருக்கு சரியா ஜீரோ ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு நான் ஓகேமா தேங்க்யூ ஸோ மச் கெமிக்கல் கைனடிக்ஸை டீடைல்டா நம்ம பார்த்துட்டோம் ஏதாவது டவுட் எதுவும் இருக்கு அப்படின்னா திரும்ப ஒரு தடவை கேளு லாஸ்டா ஒரு குயிக் ரிவ்யூ rate law, rate constant, order and molecularity difference, integrated rate law for first order reaction, half-life of first order reaction, integrated rate law for zero order reaction, half-life for zero order reaction, Arrhenius equation. இவ்வளவுதான் இந்த பாடத்தோட கொஸ்டின். பட் கணக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி ப்ராப்ளத்துல இந்த பாடத்துல தான் கேட்பாங்க. இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி நீங்க எழுதிக்கோ. ஓகே, தேங்க்யூமா. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.